ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு கப் அவல் வச்சு டக்குனு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கீங்க. நீங்கள் சிகப்பு அவலும் எடுத்திருக்கான். இந்த அவல் நான் லைட்டாக வறுத்து எடுத்திருக்கிறேன். அவல் சேர்க்கும் போது லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொரகொரப்பாவோ இல்லை நைஸாவோ பொடிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை ரவையை விட கொஞ்சம் நைஸாக பொடிச்சு எடுத்திருக்கீங்க. வறுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். அந்த பொடிச்ச அவலை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி சுடு தண்ணி சேர்க்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற சுடு தண்ணி சேர்த்து புட்டுக்கு மாவு பேசுகிற மாதிரி நல்லா பக்குவமாக உதுத்து விட்டு நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அங்கங்கே இருக்கிற கட்டிகளெல்லாம் நல்லா உதுத்து விட்டு உடச்சி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஸ்பூன் கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தண்ணி சேர்த்தனா போதும். ஏன்னா அவள் உங்களுக்கு நல்லா தண்ணி இழுக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா கொலகொலன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இந்த புட்டு மாவுக்கு பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா நாம்பி பிடிக்கும் போது நாம்பி பிடிக்க வரணும். உதுத்தும் போது நல்லா உதுந்து போகணும். இப்போ உங்களுக்கு அங்கே கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நான் எடுத்த ஒரு கப் அவளுக்கு இந்த அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு மூட்டை எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அவளுக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துனீங்கன்னா டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன்னா நல்லா வறுத்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அவள் எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்க. ஸ்பூன் கணக்கில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தனாலே போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா அது அப்படியே நல்லா திக்காகி நுரைச்சி வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் அப்படியே நுரைச்சி நல்லா திக்காகி வரும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுர கட்டி வரணும். நல்லா திக்காக இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடணும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. லைட்டாக வெதுன்னு வர அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கி எடுத்துட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து கோர்ஸ் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். அதாவது பல்ஸ் மோடில் 2 டைம் அடிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு பொடிஞ்சு வந்துடும். இந்த அளவு கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆறிடுச்சு. ரொம்ப ஆறல, முக்கால் திட்டு ஆறி லைட்டாக வெதுன்னு இருக்குது. இந்த பக்குவத்தில் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே புட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அவள் புட்டு மாவு பாதத்தில் பிசைஞ்சு வச்சுருந்தோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது குறைஞ்சது ஊற வைக்கணுங்க. இப்போ 10 நிமிஷம் ஊற வச்ச அந்த புட்டு மாவை தான் நம்ம இது கூட சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பொடிச்சு வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலை. தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. அந்த சக்கரை பாகோட இது எல்லாமே நல்லா கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு லைட்டாக வெதுன்னு இருக்கிறனால உங்களுக்கு நல்லா அப்படியே ஈஸியாக கலக்கறக்கும் வரும். அங்கங்கே அடியில் அந்த சக்கரை பாகு கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா அழுத்தி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக எல்லா பக்கமும் அந்த சக்கரை பாகு அவளெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த சக்கரை பாகோட இனிப்பெல்லாம் அந்த அவளுக்குள்ளே இறங்கி ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா அப்படியே நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வருங்க. குழந்தைகள்லேருந்து பெரிய முடிக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான அவல் புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.